ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா தி பாஸ்டார்ட்ஸ் ஆஃப் பாலிவுட். நம்ம பாட்ஷா பாய் ஷாருக் கான் அவரோட புதல்வன் ஆரியன் கான் வந்து இந்த சீரீஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். பாலிவுட்டில் என்னென்ன அட்ராசிட்டி, என்னென்ன பாலிடிக்ஸ், என்னென்ன அநியாயம் அக்கிரமங்கள், ஒரு நெப்போ கிட் இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஸ்டார் ஆகிறாங்கிற ஒரு பயோபிக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கிறேன். இந்த வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஷாருக் கான் சார் பையன். ஸோ அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லா பாலிவுட் செலிப்ரிட்டிஸும் படத்தில் ஒரு எபிசோடில் வராங்க. மொத்தம் 7 எபிசோடு. கரண் ஜோஹர் வராரு, ரன்பீர் கபூர் வராரு கிளைமேக்ஸில். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸ் வராங்க. அர்ஜுன் கபூர், ராஜ்குமார் ராவ், முக்கியமாக பாபி டியோல் சார். அவர் மிகப்பெரிய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு இந்த வெப் சீரிஸ். அவர் தான் வில்லனு. என்ன கதைனா, ஹீரோ வந்து ரெவால்வர்னு ஒரு படத்துக்குள்ளே ஒரு படம், ரெவால்வர்னு ஒரு படம் நடித்து ஹிட்டு கொடுத்துட்டாரு. பாலிவுட்டில் ஃபஸ்ட்டு படம் 100 crores மேலே போயிடுச்சு. அந்த ப்ரொடியூசருக்கு வந்து தொடர்ச்சியாக 3 படம் நீ சைன் பண்ணி ஆகணும் என் கூட, ஏன்னா நான் தான் உன்னை வளர்த்து விட்டேன், நீ தான் சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. கரண் ஜோஹர் படம் தான் தர்மா ப்ரொடக்ஷன்ஸில் இப்போ ரியலிஸ்டிக்காக கரண் ஜோஹர் படமும் வாய்ப்பு கிடைக்குது. ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூவில் ஹீரோ சாரும் ஹீரோயினும் நல்லா காசிப்ஸாக அழகாக பேசிக்கிட்டாங்க, கமர்ஷியலாக ஜாலியாக. ஸோ அதை பார்த்ததுனால கரண் ஜோஹருக்கு இவன் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ இவங்க கூடயும் படம் சைன் பண்ணிடுவான். அப்புறம் அண்டர்வேர்ல்டு பாம்பே டானுங்கிற ஒரு கேரக்டரில் கஃபூருங்கிற ஒரு கேரக்டரு, அவங்கூடையும் நீ என் பொண்ணு உன் ஃபேனு, என் பொண்ணு ஸ்கிரிப்ட் ரைட்டரு, உனக்காக ஒரு கதை எழுதியிருக்கா, அவங்கூடையும் படம் பண்ண சொல்லிட்டு சைன் பண்ணி எல்லா படத்துக்கும் இவர் சைன் பண்ணி வச்சுருக்காரு. கடைசியில் அந்த ஃபஸ்ட்டு உருவாக்கின ப்ரொடியூசர் வந்து நீ என் படம் பண்ணிட்டு தான் மற்றவங்க எல்லா படமும் போடணும், கரண்ட் படம் அவங்க படம், அதுக்கு நம்ம ஹீரோ சார் ஒத்துக்க மாட்டார். நீங்கள் என்னை வளர்த்து விட்டீங்க, அதான் நியாயம் தான், கரெக்டு தான். நான் அவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட், அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன், அவங்களுக்கும் ஒரு உத்தரவு சொல்லியிருக்கேன், ஒரு அவங்க மற்றவங்களுக்கும் நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்க படமும் பண்ணோம், உங்கள் படமும் பண்ணுறேன் சார், அதெல்லாம் இல்லை, நீ ஃபஸ்ட்டு எனக்கு தான் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதில் பாலிடிக்ஸ் ஆகி மறுபடியும் 2 பேர் ஈகோ கிளாஷ் ஆகி சண்டை போட்டுப்பாங்க. பாபி டியோல் வந்து பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு. அவர் பொண்ணை வந்து இவன் யார் தரங்கட்ட பையன், இவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும், இவன் ஆக்டராக இருந்தால் இவன் நெப்போ கிட்டா இல்லை. ஸோ இவனுக்கு என் பொண்ணு கொடுக்கணும். ஸோ ஆரம்பத்தில் பாபி டியோல் அவங்க பொண்ணும் டெபியூட் ஆக்ட்ரஸ் பண்ணணும்னு ஆசை படத்தில் பாலிவுட்டில். இவங்க 2 பேரும் புதுசு. ஸோ 2 பேரும் இவங்க சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அந்த தாட்டில். இவனெல்லாம் சாதாரண ஸ்லம் ஏரியாவிலேருந்து வந்து ஆக்டர் ஆகிட்டான், இவனுக்கு ஏன் பொண்ணு கேட்குதா, அந்த ஒரு கிளாஷு நல்லா இருந்தது பார்க்க. ஃபைட்டிங்லாம் இருந்தது. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் நல்லா இருந்தது. அதில் பத்லி ஹவா ஹே சாங் நம்ம அனிருத் ப்ரோ கெஸ்ட் மியூசிக் கம்போசராக அந்த படத்தில் போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஒரு பேக்ரவுண்ட் குரூப் டான்ஸர். ஸோ அவங்களால தான் பெரிய ஆக்ட்ரஸ் ஆக முடியல, ஹீரோயின் ஆக முடியல. தான் பையனையாவது இப்படியா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் சேர்ந்து அவங்கள ஆக்டர் ஆக்கிடணும் அவனை ஆசை. கடைசியில் கிளைமேக்ஸை தெரிஞ்சு நம்ம பேக்ரவுண்ட் டான்ஸராக ஹீரோவோட அம்மா வந்து பாபி டியோலோட கீப்பான், அவங்களுக்கு பிறந்த பையன்தான் ஹீரோவான். கிளைமேக்ஸில் அப்படி போட்டு முடிச்சிட்டான். கட்சியில் 2 பேரும் லவ் பண்ணவங்க அண்ணன் தங்கச்சிங்க முடிச்சு விட்டான். அதோட அம்மாவும் கோச்சிக்கிட்டு வெளில போயிடுச்சு. அவங்க அப்பாவோட ஆசை கரண் ஜோஹர் கூட படம் பண்ணுற சந்தோஷத்தில் இருந்தார். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிலாம் பண்ணி வெளில வந்து இப்போ கரண் ஜோஹர் கூட படமே பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அப்பா செத்து போயிட்டாங்க. ஸோ அதோட மூவ் ஆன் ஆகி போகிறாங்க. இதான் பேடாஸ் பாலிவுட். ஒரு ஸ்க்ரீன் பிளே, அந்த பிஜிஎம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆரியன் கானுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்குது. இன்னும் போக போகணுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிவுட் டைரக்டர் ஆகலாம். அப்பா பாலிவுட்டே ஆள்ற பாட்ஷா பையன் இப்போ தான் டைரக்ஷனில் இறங்கியிருக்கிறாரு. இங்கே அதேமாதிரி நம்ம தளபதியும் எதனா ஒரு தளபதி பையன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் எதனா ஒரு வெப் சீரிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தமிழில். அவர் படமே பண்ணிட்டார் லைக்காவில், சந்தீப் கிஷன் நடிகிறார்ல, பார்ப்போம். ஓகே, நல்லாயிருக்கு. பாலிவுட்டில் இந்த மாதிரி நடக்குது. நெப்போ கிட்லாம் நிறைய இருக்கிறாங்க. நிறைய பாலிடிக்ஸை தான் இவர் காமிச்சிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. பாய்.